வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஃபோடாக்ஸ் பத்தி. ஃபோடாக்ஸ்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சுருக்கங்களை நீக்கிற ஒரு அழகு சாதன பொருள் தானே. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. அது எப்படி ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ கருவியா மாறிச்சு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வருஷத்துக்கு உலகம் முழுக்க எவ்வளோ போட்டாக்ஸ் சிகிச்சைகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 6 மில்லியன். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது சிங்கப்பூர் நாட்டோட மொத்த மக்கள் தொகையை விட அதிகம். அப்ப யோசிச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு பிரபலமா இருக்குன்னு. அதனால தான் அறுவை சிகிச்சையே தேவைப்படாத அழகு சிகிச்சைகள்ல இதுதான் உலகத்துல நம்பர் 1 இடத்துல இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் தங்களோட தோற்றத்தை அழகாக்க இதைத்தான் நம்புறாங்க. ஆனா இது வெறும் சுருக்கங்களை சரி செய்யறதுக்கு மட்டும்தானா? கண்டிப்பா இல்ல. இந்த கேள்விக்கான பதில்ல நீங்க எதிர்பார்க்காத அறிவியல் உண்மைகள், நாம நம்பிட்டு இருக்கிற பல கட்டுக்கதைகளோட மறுப்பு, ஏன் முக்கியமான மருத்துவ முன்னேற்றங்கள் கூட அடங்கியிருக்கு. வாங்க பார்க்கலாம். சரி, முதல்ல பொட்டாக்ஸ் உண்மையிலே எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த போட்டாக்ஸுங்கிறதுக்கு அறிவியல் பெயர் போட்டியோலினம் டாக்சின். இது கிளாஸ்ட்ரீடியம் போட்டியோலினம் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியால இருந்து எடுக்கப்படுற ஒரு நியூரோடாக்சின் மருந்து. சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம நரம்புகள் அனுப்புற சிக்னலை பிளாக் பண்ணி தசைகளை தற்காலிகமா செயல்படாம முடக்கி வைக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இத ஒரு சிக்னல் பிளாக்கர் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம மூளை ஒரு தசைக்கு சுருங்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்புதுன்னு வைங்க. போட்டாக்ஸ் என்ன பண்ணும்னா, அந்த மெசேஜை தசைக்கு போறதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்திடும். அதனால அந்த தசை ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு 4 ஸ்டெப்பா பார்க்கலாம். 1. இந்த டாக்ஸின் முதல்ல நரம்பு செல்கள்ல போய் ஒட்டிக்கும். 2. அந்த நரம்பு செல் இந்த டாக்ஸினை உள்ள இழுத்துக்கும். 3. டாக்ஸினோட முக்கியமான பகுதி நரம்புக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். கடைசியா 4வது ஸ்டெப். இது அசிட்டைல் கோலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை பிளாக் பண்ணிடும். இந்த கெமிக்கல் தான் தசைகளை சுருங்க சொல்ற மெசஞ்சர். சோ அது பிளாக் ஆனதும் தசை சுருங்காது. சரி, இப்போ போட்டாக்ஸோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். அது வெறும் சுருக்கங்களுக்கு மட்டும் அல்ல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டாக்ஸ் முகத்துல இருக்கிற சுருக்கங்களை சரி பண்ணவும், புருவத்தை அழகா தூக்கி காட்டவும், உதடு தாடை எல்லாத்தையும் ஷேப் பண்ணவும் உதவுது. இதெல்லாம் அதோட ஒப்பனை பயன்கள். ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நாள்பட்ட ஒற்றை தலைவலி, கழுத்து வலிப்பு, அதிகமா வேர்க்கிறது, ஏன் சோம்பேறி கண் பிரச்சனைக்கு கூட இதை பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் அதோட மருத்துவ பயன்கள். உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல. நாள்பட்ட ஒற்றை தலைவலியை தடுக்குது, அதிகமா வேர்க்கிற ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் பிரச்சனையை கட்டுப்படுத்துது, சோம்பேறிக்கானதாக ஸ்டாபிஸ்மஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குது, தூக்கத்துல பல் கடிக்கிற பழக்கத்தை கூட இது குறைக்குதான். இதெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் அழகு சாதன பொருள் இல்ல, ஒரு மருத்துவ அதிசயம்னே சொல்லலாம். ஓகே, போட்டாக்ஸ் பத்தி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு இல்லையா? இப்போ அதையெல்லாம் ஒன்னொன்னா உடைக்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. 2020ல நடந்த அறுவை சிகிச்சை இல்லாத ஒப்பனை சிகிச்சைகள்ல கிட்டத்தட்ட 43% போட்டாக்ஸ் சிகிச்சைகள் தானா. அதாவது மற்ற எல்லா சிகிச்சைகளையும் ஒரு பக்கம் வச்சா போட்டாக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட சரிபாதி மார்க்கெட்டை பிடிச்சிருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க. பொதுவா போட்டாக்ஸ்னா அது பொண்ணுங்களுக்கானதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அது சுத்தமா உண்மையே இல்ல. 2020ல மட்டும் 5 மில்லியனுக்கும் அதிகமான பெண்கள் போட்டாக்ஸ் எடுத்துக்கிட்டப்போ 1 மில்லியனுக்கும் அதிகமான ஆண்களும் இந்த சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. சோ இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒண்ணுதான். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான 3 கட்டுக்கதைகளை பார்க்கலாம். முதல் கட்டுக்கதை, போட்டாக்ஸ் போட்டா முகம் உறைஞ்சு போன மாதிரி, உணர்ச்சிகளே காட்ட முடியாத மாதிரி ஆகிடும்னு சொல்றது. ஆனா உண்மை என்னன்னா, அது குறிப்பிட்ட தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி தோற்றத்தை மென்மையா காட்டுமே தவிர முகத்தை முடக்காது. 2வது கட்டுக்கதை, போட்டா உடனடியா ரிசல்ட் தெரியும்னு சொல்றது. உண்மை, அதோட முழுமையான விளைவு தெரியறதுக்கு 14 நாள் வரைக்கும் கூட ஆகலாம். 3வது கட்டுக்கதை, இது போச்சுலிசம்ங்கிற மோசமான நோயை உண்டாக்கும்னு பயப்படுறது. ஆனா உண்மை, இது அந்த நோயை உண்டாக்குற நச்சிலிருந்து எடுக்கப்பட்ட ரொம்பவே சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாப்பான ஒரு புரதம்தான். ஆமா, இந்த பாயிண்ட்டை நாம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். போட்டாக்ஸ் சிகிச்சை உடனடி பலனை தராது. அதோட முழுமையான ரிசல்ட் தெரியறதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் வரைக்கும் ஆகும். சோ கொஞ்சம் பொறுமை ரொம்பவே அவசியம். எல்லாமே நல்லதா பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வருவோம். அதாவது இதோட ஆபாயங்கள் என்னென்ன விஷயங்கள்ல நாம கவனமா இருக்கணும். நாம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், போட்டாக்ஸ்ங்கிறது எந்த ஒரு மருத்துவ சிகிச்சை மாதிரியும் தான். இதுலயும் சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இது எல்லாருக்கும் ஏத்தது கிடையாது. இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இதுல என்ன மாதிரியான சிக்கல்கள் வரலான்னு பாருங்க. உதாரணத்துக்கு புருவம் கொஞ்சம் இறங்கி போறது, அதாவது புரோப்டோசிஸ்னு சொல்லுவாங்க. இல்லனா முகத்தோட ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் இன்னொரு பக்கம் வேற மாதிரியும் சமச்சீரா இல்லாம போறது.
கண்ணிமை வெளிப்பக்கமா திரும்புறது, இல்லனா டபுள் விஷன் அதாவது ரெட்டையா தெரியறது, இது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா சரியான இடத்துல ஊசி போடாதது, இல்லனா டாக்ஸின் பக்கத்துல இருக்கிற தசைகளுக்கு பரவுறது தான். அதனால தான் சொல்றோம், எப்பவும் நல்ல அனுபவம் இருக்கிற ஒரு நிபுணர்கிட்ட தான் இந்த சிகிச்சையை எடுத்துக்கணும். அதே மாதிரி யாரெல்லாம் போட்டாக்ஸை கண்டிப்பா தவிர்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். கர்ப்பமா இருக்கிறவங்க, தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்கள், மயாஸ்தீனியா கிரேவிஸ் மாதிரி நரம்பு தசை நோய்கள் இருக்கிறவங்க, அப்புறம் இதுல இருக்கிற பொருட்களுக்கு அலர்ஜி இருக்கிறவங்க, சில குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த சிகிச்சையை எடுத்துக்க கூடாது. எப்பவுமே உங்க டாக்டர் கிட்ட ஆலோசனை பண்றது தான் 100% பாதுகாப்பானது. சரி, கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். ஒரு காலத்துல கொடிய விஷமா பார்க்கப்பட்ட ஒரு பொருள் இன்னைக்கு ஆரோக்கியத்துக்கும் அழகுக்கும் ஒரு முக்கியமான கருவியா மாறியிருக்கு. இது மருத்துவத்தோட எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன சொல்லுது? மனுஷனோட கண்டுபிடிப்பு திறனுக்கும் அறிவியலோட வளர்ச்சிக்கும் இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?